பாடிட்டாங்க. நாங்கள் புக்காக எழுத வேண்டியிருக்கு, படிக்க வைக்கிறதுக்கு மக்களை. இருவருக்கும் கேள்விகள். திரு பேராசிரியர் முருகவேல், அவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் கேட்கலாம். இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. டியூரிங் லஞ்ச் பிரேக் இஸ் சப்போஸ் த பெஸ்ட் டைம் டு இன்ட்ராக்ட். யா ப்ளீஸ். ஐயா அவர்கள் சொல்லுவோம். ஐயா சொல்லுவோம். குழந்தைகளை சிறுத்தை குத்தி கொடுப்பதுன்னு சொல்லி சாதாரணமாக புலியை பார்ப்பதற்காக நடந்தால் உப்பு கட்டியை போடுவார். உப்பு வந்து அதுக்கு சுவை இல்லை. அடுத்த போன் பெல் அடிச்சதுன்னா எடுத்து இங்கே ஆப்ஷன் பண்ண போறேன். மனிதர்களுக்கு உப்பு சுவை இருக்கிற காரணத்தினாலே தெரியாம சில பேருக்கு ஆஃப் பண்ண மனிதர்களுக்கு உப்புச்சுவை இருப்பதனால்தான் உப்புச்சுவையை சுவைத்த விலங்குகள் மனிதரை எடுத்துக்கொண்டு போகிறது என்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்றீர்கள்? நாயை தேடி வந்தது, அது நாய் கிடைக்காத நேரத்தில் மனிதர்களை கொண்டு போனது. இந்த கருத்தோட்டம் இருக்கிறதா? இல்ல, நான் சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ரீச் ஆகலாம். சொல்லுங்க கேட்கு. அந்த நான் சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்பட்ட நிகழ்வை மட்டும்தான் சொன்னேன். அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகுமான்றது ஆய்வு செஞ்சாதான் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அது ஒரு மிருகங்களை பற்றிக்கும் நம்ம அதனுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தானால அதுவும் ஒரு ஆய்வு தான் சொல்லியிருக்கு. இப்போ நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ஒரு சிங்கமோ இல்லை இங்கே ஆப்பிரிக்காவில் எடுத்ததுனால அந்த சிங்கத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. சிங்கம் இல்லை லெப்பர்ட் வந்து ஒரு மனிதன் வந்து நிமிர்ந்து நடந்து செல்லும் போது அது தாக்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. எப்போ வந்து குனிஞ்சு இருக்கும்போது ஒரு மானை போல ஒரு மாடை போல அதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து நீங்க சொல்றது வந்து உப்புத்தன்மை வந்து எனக்கு அது எங்க அது மாதிரி அதாவது புந்தா பகுதியில இந்த புலிகளை இவர்களை பார்ப்பதற்காக விஐபி வந்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு இந்த வரதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சால்ட் ராக் கொண்டாந்து பாதை ஓட்டம். ஆமா, அந்த புலிக்கு வந்து அந்த அது தெரிஞ்சு லிக் பண்ணும். அதாவது புலியை விட முக்கியமா நம்ம யானை மான் போன்ற வகைகள் தான் வந்து இந்த சால்ட் லீக்குக்காக நிறைய வரும். சால்ட் லீக் போட்டாலே சால்ட் எடுத்து போய் போடுவாங்க. அது லாஜிக் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்னாக்கா இந்த சால்ட் லீக்குக்காக வரக்கூடிய மான் காட்டு மாடு போன்ற மிருகங்களை தாக்குறதுக்காக புலி வரலாம். அது இன்னொரு கான்செப்ட் என்னன்னா மனித ரத்தம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறது. அது வந்து புலியா இருந்தாதான் தெரியும் நமக்கு. யானைகள் ஆந்திராவிலிருந்து அப்படியே விழா வந்து திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி இதெல்லாம் சுத்திட்டு விழா போயிருக்கு. நம்ம அட்டகாசம் நம்ம செய்தி இதழாளர் இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இதழில் அறியாத இதழாளர்கள் அட்டகாசம். யானை அட்டகாசம் அட்டகாசம் செய்வதே நான் அட்டகாசம் போட்டு அப்படியே விழா வந்து விழா போயிருக்கு. இதை கேட்ட காரணம் பண்ணீங்க ஆந்திராவிலிருந்து தெலுங்கு பேசுறதா எனக்கு தெரியல. ஏன்னா யானை பற்றி நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சமீபத்தில் இப்ப நம்ம அடிபட்ட செய்தி இப்போ ஒரு 10 நாளாக செய்தி இல்ல. அதுக்கு முன்னாடி யானை அங்க உட்கார்ந்தது இங்க உட்கார்ந்தது அங்க காசு கிடைக்கிறது இங்க வந்து வேடிக்கை பாடுறது சொன்னா நம்ம ஆளுங்க பக்கத்துல போய் எல்லாம் கேட்டான். உங்க கேள்வியை சார் சொன்ன மாதிரி ரீசெண்டா வந்து ராஜபாளையத்துல வாரன் ஒரு அசோசியேஷன் இருக்குது, வைல்ட் லைஃப் அசோசியேஷன் ஆஃப் ராஜபாளையம். அவங்க வந்து இந்த பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு வச்சு இயற்கை உணர்வை அவங்களுக்கு கொண்டாடணுன்றதுக்காக காட்டுக்கு கூட்டி போய் இயற்கையை உணர வச்சாங்க.
அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு செயல்னு சொல்லலாம். ஏன்னா யாருக்கு தெரியாது. இப்போ நீங்க இங்க இருக்கிற பேப்பர்ல பாத்தீங்கன்னால நம்ம சாதாரண பானோல் வந்து எங்கேயாவது போயிடும், அதுக்கு போய் ஒரு 4 தீயணைப்பு படையாளர்களை கூட்டு வருவாங்க. அவங்க அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெக்கையை இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு பெருமையா போட்டோ பிடிச்சிட்டு பேப்பர்ல போடும், அதிசய ஆஸ்திரேலியா ஆந்தைன்னு. அது அறியாமை. அதே மாதிரிதான் யானை வந்து நம்ம இடத்துக்கு வரல, நாம தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். காலையில அம்மா பேசும்போது ஐயா பேசும்போது சொன்னாங்க இந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய இருக்கிறது. கோயம்புத்தூர்லயே நான் பேர் சொல்ல விரும்பல, 2 பெரிய ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யானை பல ஆண்டு காலமா போய்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 100 ஏக்கர் நிலத்தை நீ அடுத்து போனா அது எங்க போவோம்? இப்படி போகும்போது போக முடியாது, அதனால இப்படி சுத்திக்கிட்டு தான் வரும். அங்க வரும்போது அங்க எதையோ பாக்குது, சாப்பிடுது. அது வரல, நம்ம தான் அது இடத்துல போய் வந்துட்டு கலாட்டா பண்றோம். அதான் பிரச்சனை. ஸோ எலிஃபென்ட் காரிடார்ஸ் வந்து இப்போ ரீக்ளைம் பண்றதா சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போயிட்டு இருக்கு. அது வந்த பிறகுதான். இன்னொன்று ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா, எல்லா மிருகங்களுமே வந்து மனிதர்களால் அழிக்கப்பட்டு விட்டாலும் ஒரே ஒரு மிருகம் மனிதனுக்கு எதிராக போர் செஞ்சிட்டு இருக்கு சொன்னா அது யானை மட்டும்தான். நீங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சாலும் ஒரு கட்டையை தூக்கி அது மேல போட்டு அந்த கட்டையை உடைச்சிட்டு அந்த கட்டை மேல நடந்து போவோம் யானை. யானை வந்து அந்த அளவு ஒரு நம்ம எப்படி உலகத்தை பாக்குறோமோ அது அந்த மாதிரி பார்த்து. யானைகள் காப்பாற்றப்பட்டால் எல்லா காடுகளும் காப்பாற்றப்படும் சொல்லலாம். கிருஷ்ணமூர்த்தி ஆதிச்சநல்லூர்லயும் சிந்து சமவெளியும் தமிழர்கள் தான் இருந்ததா ஒரு படிச்சேன். அதை பத்தி உண்மையா? இது வந்து ஒரு சிக்கலான கேள்வி. இதை பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆதிச்சநல்லூர் வந்து நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். திருச்செந்தூர் திருநெல்வேலி போற வழியில இருக்கு. நான் சொன்ன மாதிரி முதல் தங்கராஜ் அவங்க ஹைதராபாத் குரூப் பண்ண முதல் பாதை ஆப்பிரிக்கால இருந்து கடல் வழியாக ஸ்ரீலங்கா, தெற்கு தமிழ்நாடு, அந்தமான் இது வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த பாதையில தெற்கு தமிழ்நாட்டில் இறங்கினவங்க முதல்ல குடியேறிய இடம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிச்சநல்லூர். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்று என்னன்னா, அந்த இடத்துல முருகனுக்கான கோயில். இரண்டாவது வந்து அந்த பக்கத்திலேயே நிறைய இடங்களுக்கு முருகன் பெயரால் ஏற்பட்ட பெயர் ஊர்களுக்கு, ஆறுமுகநேரி உதாரணம். அதனால இது வந்து இவங்க வந்து இப்படி வந்தவங்க, பெரும்பாலும் ஆதிச்சநல்லூர்ல இப்படி வந்தவங்க. ஆனா சிந்து சமவெளியில வந்தவங்க வந்து நில வழியாக ஆப்கானிஸ்தான் அந்த பக்கமா வந்து சிந்து சமவெளி பகுதியில சிவிலைசேஷன் தன்னுடைய பண்பாட்டை நிறுவியவர். அதனால 2 பேரோட சோர்ஸ் வந்து வேற, சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் வேற. ஆனா ஒரு காலகட்டத்துல சிந்து சமவெளி மக்கள் இங்க வந்திருக்காங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போயிருக்காங்க. வந்து சிந்து சமவெளி சிந்து எழுத்துல எழுதிய முருகா என்ற ஒரு கை கோடாளி ஒன்று தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. முருகா என்று சிந்து சமவெளி எழுத்துல எழுதின ஒரு கை கோடாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்க. என்ன தெரியுதுனாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அந்த தொடர்பு எந்த அளவுக்கு மரபு வழி தொடர்பா அல்லது வாணிக தொடர்பா அல்லது எந்த தொடர்பு என்பது இன்னும் நிச்சயமாக நிறுவப்படவில்லை. ஆய்வுகள் பல மேற்கொள்ளப்பட வேண்டும். லாஸ்ட் செஷன் மருதத்தை இங்கேருந்து சீனிவாசன் உட்காந்துக்கிட்டு
145